மக்கள்ஸ் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், ராகி பயிரிட்டுருக்குறாங்க. மக்கள்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு முனியப்ப சாமி கோவில் செம்மையாக இருக்கு பாருங்கள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாங்கத்தோப்பு, இந்த ரெண்டு சைட்லையுமே நல்லா பாருங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாரண்டஹள்ளி தான் போகிறோம். மாரண்டஹள்ளி எங்கே இருக்குன்னா பாலக்கோடு பக்கத்தில் தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு வட்டத்தில் மாரண்டஹள்ளி அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. வில்லேஜ் சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் பெரியப்பா தம்பிங்க இருக்காங்க. வாங்க அங்கே போய் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரலாம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். எங்கள் காட்டுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி சாமந்தி பயிரிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. காடுன்னு சொன்னது நம்ம வயலை தாங்க, வயலை தான் நம்ம காடுன்னு சொல்லுவோம். மக்கள்ஸ் அடுத்ததாக பாருங்கள், வயக்காட்டுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி நெல் பயிரிட்டு இருந்தாங்க. பார்க்கவே பாருங்கள், நம்ம பாய்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க. பாருங்கள் எப்படி பச்சையாக தெரியுதுன்ட்டு. இது வறட்சி காலம், உங்களுக்கே தெரியும். ஆனாலும் இந்த பக்கம்லாம் பாருங்கள் கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. மக்கள்ஸ் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், ராகி பயிரிட்டுருக்குறாங்க பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாகவே அதுதான். ஒரு சைடு மக்கள்ஸ் இங்கே பாருங்கள், செம்மறி ஆடு இப்படியும் ஒரு 50க்கு மேலே உருப்படி இருக்கும். பாருங்கள், ஒரு முனியப்ப சாமி கோவில் செம்மையாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாங்கத்தோப்பு, இந்த ரெண்டு சைட்லையுமே நல்லா பாருங்கள், தெரியுதுங்களா? கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து வந்தால் அடுத்ததாக இந்த ஒரு கோயில் பூட்டி வச்சுருக்காங்க. வெளியே வந்து பிள்ளையார், இந்த பக்கம் ஏதோ ஒரு முருகர்னு நினைக்கிறேன், முருகர் தான். மாங்கத்தோப்பு பத்து மணி தான் ஆகுது காலையில். இருந்தாலும் எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள். இப்போ இப்படி வெயில் அடித்தா மே மாதம்லாம் சொல்ல வேணும். தண்ணி சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள். பஞ்சம் வந்தாலும் வரும், சொல்ல முடியாது. எப்போவுமே நாம் சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் தண்ணியை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். மக்கள்ஸ் நம்ம வயக்காட்டுக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்கள், புளியாமரம்லாம் பெருசாக தெரியுதுங்களா? அதுதாங்க மக்கள்ஸ், வயக்காட்டுக்கு வந்துட்டோம். அடுத்ததாக வெயிலுக்கு ஜில்லுன்னு நம்ம பழைய சோறு கஞ்சி குடிச்சிடலாம் வாங்க. மக்கள்ஸ் இங்கே பாருங்கள், ஊருக்கு வந்தோம், சந்தை ஊருக்கு. அதனால் சரி கறி எடுத்து சமைக்கலாம் அப்படின்ட்டு 2 கோழி வாங்கினோம். ஒரு கோழி எத்தனை கிலோன்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ. மொத்தம் 10 பேர் இருக்கோம். செம்மையாக சமைச்சு செம்மையாக சாப்பிட்டு வரோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். பிச்சையெல்லாம் போடுங்களாம்.